வணக்கம். ஆரோக்கியம்னாலே நம்ம மைண்டுக்கு முதல்ல வர்றது பழங்கள் தான் இல்லையா? ஆனா டெய்லி பழச்சாறு குடிக்கிறது நிஜமாவே நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதா? இந்த ஒரு கேள்விக்கான விடைய ஒரு முக்கியமான மருத்துவரோட எச்சரிக்கையோட இன்னைக்கு நாம இந்த அலசல்ல விரிவாக பார்க்க போறோம். இப்பெல்லாம் யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு எங்க பார்த்தாலும் ஏபிசி ஜூஸ் குடிக்கிறது ஒரு ட்ரெண்டாவே மாத்திட்டாங்க. தினமும் இப்படி இனிப்பு சேர்த்த பழச்சாறுகளை குடிச்சா உடம்புக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும்னு நம்மள பல பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்கோம். ஆனா இது ஒரு வகையான ட்ரோஜன் ஹார்ஸ் மாதிரி. அதாவது வெளியில இருந்து பார்க்க ஆரோக்கியம் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். சிலருக்கு இந்த பழச்சாறுகள் நன்மையை விட ரொம்ப பெரிய தீமையை தான் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியான உண்மை. அது எப்படின்னு யோசிக்கிறீங்களோ? இது பத்தி பொதுநல மருத்துவர் ஃபரூக் அப்துல்லா ரொம்ப ஆணித்தரமான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இனிப்பு எந்த வகையில எந்த வடிவத்துல வந்தாலும் அதை தவிர்க்கிறது தான் நல்லது. உடனே பயந்துடாதீங்க, இது எல்லாருக்குமான வார்னிங் கிடையாது. குறிப்பா லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்னு சொல்லப்படுற சில வாழ்வியல் நோய்கள் இருக்கிறவங்களுக்கான ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை இது. இது இயற்கையான உணவு தானே, பழங்கள் தானேன்னு நாம அலட்சியமா இருக்கக்கூடாதுங்கிறத ஒரு ஸ்ட்ராங்கா பதிவு செய்யறாரு. சரி, அப்படி இந்த இனிப்புல என்னதான் பிரச்சனை? இந்த இடத்துல கொஞ்சம் அறிவியல் ரீதியா யோசிச்சு பார்ப்போம். உலகத்துல இருக்கிற 800 கோடி மக்களோட நாக்கும் இந்த இனிப்பு சுவைக்கு எந்த அளவுக்கு அடிமையா இருக்குன்னு தெரியுமா? ஒருத்தருக்கு சிகரெட் பழக்கம் இருந்தா அதுல இருக்கிற நிக்கோட்டின் எப்படி அவங்க மூளையை அடிமையாக்குதோ அதே மாதிரிதான் மது அருந்துறவங்களுக்கு ஆல்கஹால். ஆச்சரியம் என்னன்னா, இந்த இனிப்பு சுவையும் எக்ஸாக்டா அதே வேலையை தான் செய்யுது. நம்ம நாக்குல இருக்கிற நரம்புகள் இனிப்பை உணர்ந்த உடனே அது நேரா மூளைக்கு சிக்னல் அனுப்பி இன்னும் கொஞ்சம் வேணும்னு திரும்ப திரும்ப நம்மள சாப்பிட வைக்குது. இது கேக்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம். ஆனா மனிதர்கள் சாப்பிடுற சர்க்கரை கொக்கேன் மாதிரி ஒரு ஆபத்தான போதைப் பொருளுக்கு நிகரா நம்ம மூளையை தூண்டுதுன்னு மருத்துவர் ரொம்ப தெளிவா விளக்குறார். நாம ஏன் பழங்களை அவ்வளோ தேடி போய் சாப்பிடுறோம்? அதுல இருக்கிற வைட்டமின்கள் மேல இருக்கிற காதலால கிடையாது. அதுக்கு முழு காரணம் நம்ம மூளையோட நியூரோபயாலஜி தான். இது நம்ம வில் பவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைங்க, முழுசா மூளையோட தூண்டுதல். இதனாலதான் பழங்கள் நமக்கு நன்மையை மட்டும்தான் தரும்னு நம்ம ரொம்ப ஆழமா நம்பிட்டு இருக்கோம். நம்ம சமூகத்துல சில உணவுகளை நம்ம எப்படி பாக்குறோம்னு கவனிச்சிருக்கீங்களா? மட்டன், சிக்கன் இல்லனா முட்டையோட மஞ்சள் கருன்னு சொன்னோடனே ஐயோ அதுல கொழுப்பு இருக்கேன்னு சொல்லி அது மேல ஒரு பெரிய முத்திரையை குத்தி ஒதுக்குறோம். ஆனா இந்த பழங்களை மட்டும் யாராலையும் அப்படி எளிதா ஒதுக்கிட முடியறதில்ல. ஏன் தெரியுமா? சிம்பிள். அதுல நிறைஞ்சிருக்கிற அந்த தேன் மாதிரி இனிப்பு சுவைதான். சர்க்கரை அளவு அதிகமா இருந்தாலும் அது பழம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை நம்ம ரொம்பவே கொண்டாடுறோம். இப்போ உடம்புக்குள்ள நடக்கிற அந்த பயாலஜிக்கல் மெக்கானிசமே என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். இன்னைக்கு விளைவிக்கப்படுற நவீன பழங்கள்ல இயற்கையான ஃப்ரக்டோஸை விட சுக்ரோஸ் அப்படிங்கிற மாவுச்சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இது நம்ம உடம்புக்குள்ள போனதும் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸா பிரியுது. இந்த குளுக்கோஸ் அளவுக்கு அதிகமா போகும்போது அது நம்ம உடம்புல நிறைய இன்சுலின் சுரக்க தூண்டுது. தொடர்ந்து இப்படியே நடக்கும்போது அதுவே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுடுது. இதோட ரிசல்ட் உடல் பருமன், சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம்னு நோய்கள் வரிசை கட்டி நிக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல லிப்போஜெனிக் சுகர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மருத்துவ வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும். பழங்கள்ல இருக்கிற ஃப்ரக்டோஸ் சாதா சர்க்கரை கிடையாது. இது நேரா கல்லீரலுக்கு, அதாவது லிவருக்கு போய் தான் மெட்டபாலிசம் ஆகுது. இதனால என்ன ஆகுதுன்னா, உடம்புல கொழுப்பு சேர்றது அதிகமாகுது, ரத்தத்துல ட்ரைக்ளிசரைடு அளவு ஏறுது, முக்கியமா லிவர்லயே கொழுப்பு படிய ஆரம்பிச்சிடுது. சொல்லப்போனா இது நம்ம உடம்புக்கு நாமளே வச்சுக்கிற ஒரு பெரிய ட்ராப்னு சொல்லலாம். உணவு விஷயத்துல நம்ம எப்படியெல்லாம் தப்பா நம்பிட்டு இருக்கோம் பாருங்களேன். இரும்பு சத்து வேணும்னா ஈரல், சுவரொட்டி சாப்பிடணும்னு யாருக்கும் தோணாது. உடனே பேரிச்சம்பழம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி புரதச்சத்து வேணும்னா முட்டை, மீன், மாமிசத்தை விட்டுட்டு இனிப்பான ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் பின்னாடி தான் ஓடுறோம். வைட்டமின்கள்னாலே காய்கறிகள், கீரைகள், நட்ஸ் இதெல்லாம் தாண்டி இனிப்பான பழங்கள் மட்டும்தான் நமக்கு பெஸ்ட்னு நினைக்கிறோம். இந்த ஒரு மார்க்கெட்டிங் மாயையை நம்பிதான் இன்னைக்கு பலரும் தினமும் பழச்சாறு குடிச்சிட்டு வராங்க. இப்போ ரொம்ப காலமா எல்லாரும் நம்பிட்டு இருக்கிற ஒரு பெரிய கட்டுக்கதையை உடைப்போம். நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்றதே இல்லைங்க, நாட்டு சக்கரை, கருப்பட்டி, தேன் மட்டும்தான் எடுத்துக்கிறேன்னு பலரும் பெருமையா சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. இதுதான் ஆரோக்கியம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மருத்துவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு சக்கரை நோயாளியை பொறுத்த வரைக்கும் வெள்ளை சக்கரை, வெல்லம், கருப்பட்டி, தேன், இனிப்பான பழங்கள் இது எல்லாமே ஒண்ணுதான். இப்படி பேரை மாத்தி சாப்பிட்டா நீரிழிவு நோயை ஏமாத்திடலான்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இதனாலதான் பலருக்கு எவ்வளோ மாத்திரை போட்டாலும் சுகர் கண்ட்ரோல்கே வரதில்லை. அப்போ யாரெல்லாம் இந்த இனிப்பு பழங்களை கட்டாயம் தவிர்க்கணும்? சர்க்கரை நோயாளிகள்,
பிசிஓடி பிரச்சனை இருக்கிற பெண்கள், ஹை பிபி அதாவது ரத்த கொதிப்பு உள்ளவங்க, உடல் பருமனா இருக்கிறவங்க, அப்புறம் ஃபேட்டி லிவர்னு சொல்லப்படுற கல்லீரல் கொழுப்பு நோய் இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் டெய்லி இனிப்பு பழங்களை சாப்பிட்றதுனால அது அவங்களுக்கு நன்மையை விட ரொம்ப பெரிய பாதிப்பை தான் கொடுக்கும். சோ இந்த லிஸ்ட்ல நீங்க இருந்தா இனிப்பு எந்த வடிவத்துல வந்தாலும் அதை தவிர்க்கிறது தான் உங்களுக்கு நல்லது. உடனே அப்போ பழங்களை யாருமே சாப்பிடக்கூடாதான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்படி இல்லைங்க, சர்க்கரை நோய், உடல் பருமன் இல்லாத இளைஞர்கள், குழந்தைகள் கண்டிப்பா பழங்களை சாப்பிடலாம். ஆனா அங்கேயும் ஒரு செக் இருக்கு. பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸ், எண்ணெயில பொரிச்ச உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் இதையெல்லாம் விட்டுட்டு இல்லைன்னா நல்லா குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பழங்களை அளவோடு சாப்பிட்றது தான் சரியான முறை. ஒரு பக்கம் ஜங்க் ஃபுட்ஸையும் சாப்பிட்டுட்டு கூடவே பழங்களையும் சாப்பிட்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. குறிப்பா வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்கிற பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இது. இப்போ வர பாக்கெட் ஸ்நாக்ஸ்க்கு பதிலா குழந்தைங்களுக்கு முழு பழங்களை கொடுக்கறது ஒரு சூப்பரான சாய்ஸ். ஆனா அந்த பழங்களை அப்படியே ஜூஸ் ஆக்கி அதுல எக்ஸ்ட்ராவா சர்க்கரையும் சேர்த்து கொடுக்கறது நிஜமாவே பெரிய ஆபத்து. பழங்களை கடிக்காம மெல்லாம அப்படியே சாராக்கி குடிக்கிறது தப்பு. அதுலயும் கொழு கொழுன்னு உடல் பருமனா இருக்கிற குழந்தைங்களுக்கு அதிகமா பழச்சாறு கொடுக்கறத கண்டிப்பா தவிர்க்கணும். சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளை குறைச்சிட்டு முழு பழங்களை மென்னு சாப்பிட பழக்கலாம். கடைசியா இந்த ஒரு கேள்வியை நமக்கு நாமே கேட்டுப்போம். நாம பழங்களை நிஜமாவே அதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்காக தான் சாப்பிடுறோமா, இல்லனா அதுல மறைஞ்சிருக்கிற அந்த இனிப்பு அப்படிங்கிற போதைக்காக சாப்பிடுறோமா? ஒருவேளை பழங்கள்ல இனிப்பு சுவையே இல்லைன்னா நாம அதை இவ்வளவு விரும்பி சாப்பிடுவோமான்னு யோசிச்சு பாருங்க. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்ற மாதிரி அளவுக்கு அதிகமான இனிப்பு பழங்களும் ஆபத்து தான். நாம ஏன் பழங்களை சாப்பிடுறோம்னு ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்க வேண்டிய நேரம் இது. சிந்திச்சு பாருங்க.